ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। திருவேங்கடமுடையான் அடியார்களே வணக்கம். இப்பொழுது நாம் எம்பெருமானுடைய திவ்ய திருநாமங்கள் 1000-லே 360வது திருநாமத்தை நெருங்குகிறோம். இதை அனுபவிக்க போறோம். இந்த திருநாமம் சச்சீஷ அபீஷ்டதாயகன். சச்சீஷன் என்றால் சச்சியின் கணவன். சச்சியின் கணவனாகிய தேவேந்திரன், அவனுக்கு அபீஷ்டம், அவனுக்கு மிகவும் பிடித்தது, அதை தாயகன் கொடுத்தவன். என்ன விஷயம் புரியலையே, இப்படி ஒரு திருநாமம் இருக்குது புரியலையே நினைக்கிறீங்களா? சென்ற திருநாமத்தில் அவன் செம்பருத்தி பூ மாலை அணிந்திருப்பதை பற்றி சொல்லி, அந்த செம்பருத்தி பூவுக்கு மந்தாரம் என்று பெயர் சொல்லி, மந்தாரம் என்பது தேவலோகத்தில் உள்ள 5 மரங்களிலே ஒன்று என்று சொல்லி, அதோட உடன்பிறந்த மரம் பாரிஜாதம். இவையெல்லாம் கடலை கடைந்த பொழுது, பார்க்கடலில் அமுதத்துக்காக கடைந்த பொழுது தோன்றிய மரங்கள். அதிலே இருக்கக்கூடிய மரம் பாரிஜாதம், அதன் பக்கத்திலே மந்தாரம். இவைகளெல்லாம் அந்த மரத்தின் அடியிலே போய் நின்றோமானால் நம் விரும்பியதை தரக்கூடியவைகள் என்று குறிப்புகள் சில கொடுத்துருக்கோம். இப்போ திடீர்னு தேவேந்திரனுடைய இஷ்டத்தை கொடுக்குறான், அங்கேருந்து இங்கேயே தாவிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வரலாறு. எம்பெருமான் இந்த பூலோகத்திலே பூமியை ஹிரண்யாக்ஷன் கடலுக்கடியிலே அமுத்திய பொழுது வராக வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை மீட்டான். அப்பொழுது வராக பெருமானுக்கு பூமி தேவிக்கும் திருமணம் ஆயிடுது. அதன் விளைவினால பூமி தேவிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். பிறந்த பிள்ளை எல்லாருக்கும் நரக வாழ்க்கை போல துன்பத்தை கொடுத்த அசுரனாக இருந்தான். அது எப்படி தேவாதி தேவனுடைய பிள்ளை, பொறுமையை விடுத்த பூமி தேவியின் மகன், அவன் இப்படி ரவுடியானான்னு கேட்டா, அது அந்த பிள்ளை உருவான வேலை சரியல்ல. அது ரவுடியாக இருக்கிறத பார்த்து பூமி தேவியே வருத்தப்பட்டா. இப்பேற்பட்ட பிள்ளையை நிச்சயம் திருமால் கொண்டுடுவான், தன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான். ஆகையினால அந்த பிள்ளைக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு
அவளே அந்த நரகன் சார்பிலே நாராயணனிடம் வரம் வேண்டினாள். ஒரு வரம் கேட்டா, தாங்கள் எந்த மாலை எந்த அஸ்திரம் வைத்தீர்களோ அதை என் பிள்ளைக்கு கொடுங்கள். இந்த அஸ்திரத்தை வைத்துக்கொண்டு என் பிள்ளை யாரை தாக்கினாலும் மாட்டு போகணும்னு கேட்டா. திருமால் ஒத்துப்ப அந்த மாதிரி வரம் கொடுக்க மாட்டார். நார்மலாக ரொம்ப எச்சரிக்கையான வரவர். அந்த கொடுத்தா அடுத்த அதையே தூக்கி திருமால் மேலே போட்டுருவான். அதில் திருமால் என்ன சொன்னார், தன்னுடன் போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர் மீது போரில் இந்த பானத்தை போர்த்தால், இந்த ஆயுதத்தை எறிந்தால் அவர்கள் மாழ்வர். மற்றபடி இவருடன் போருக்கு வராதவர்கள் மீது இந்த ஆயுதத்தை போட்டால் அவர்கள் மாள மாட்டார்கள் என்று கண்டிஷனோடு கொடுத்துட்டார். அதற்கு மேலே இவனை கொல்வதற்கு பகவான் தீர்மானிச்ச யாரும் தடுக்க முடியாது. அதை உணர்ந்திருந்த பூமி தேவி பகவான்கிட்ட சொன்னா, இவனை பெற்றவள் நானே இவனை கொல்லலாம் என்று சொன்னால் இவனை யாரும் கொல்லக்கூடாது. எந்த பெற்றதாயாவது பிள்ளையை கொல்வாளா? கொல்ல மாட்டா. ஆனால் தற்காலத்து செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகள்லாம் பயமாக இருக்கு. தன்னுடைய கணவரை விட்டு பிரிந்தவள் புதிய கணவருடன் வாழ்வதற்கு தொல்லையாக இருக்கிறது என்று முதல் கணவருடன் தான் பெற்ற பிள்ளை கழுத்தை நெரித்து கொன்று போட்டாள். அப்படிதான் படிக்கிறோம். இப்போ கலியுகம் வளர்ந்து விட்டது. ஆனால் பொதுவாக எந்த தாயும் தன் பிள்ளையை தானே கொல்ல மாட்டான். அந்த பிள்ளையை கொல்வதற்கு மனதார ஒப்புதலும் தரமாட்டான். நான் மனதார ஒப்புதல் தந்தாலன்றி இந்த பிள்ளையை யாரும் கொல்ல முடியாதுன்னு வரம் கொடுங்கன்னுட்டார். அதையும் சரிட்டார் திரும்ப. அப்போ ஏற்பட்ட நரகன் பிராக்ஜோதிஷோர் அஸ்ஸாம் பக்கத்தில் ஆட்சி பண்ணான். சமயத்தில் அடங்கியிருப்பான், சமயத்தில் பொங்குவான். அப்படி ஒரு சமயம் அவனுக்கும் தேவர்களுக்கும் போர் வந்துடுச்சு. போர் வந்த பொழுது அவன் என்ன பண்ணான், தேவரெல்லாம் விரட்டினான். விரட்டிவிட்டு நேர தேவர்களுடைய அந்தப்புறத்துக்கு போனான். அங்கே பார்த்தா வாசலில் பெரிய அம்மாவதி உட்காந்துருக்கான். அவளுடைய கடுக்கன் ஒன்று தோடு, அந்த தோடு இருந்து டால் அடிக்கிறது. அந்த டால் அவன் மீது பட்ட உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டான். மனைவிக்கு கணவன் எப்படி தோடு வாங்கி தரணும் தெரியுமா? அந்த தோடு மனைவி அணிந்து அந்த அணிந்த தோட்டோடு கணவனை உரைக்கும் பொழுது அந்த தோட்டிலிருந்து பரப்பக்கூடிய ரேடியேஷன் கணவனுக்கு காஃபி வேண்டாம், டீ வேண்டான்னு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கணுமா. சரிதான். அப்பேற்பட்ட வைர தோடு வாங்கிறதுக்கு பேசாமல் மனைவி நம்மகிட்ட காஃபி கொடுத்தா இருந்தாலும் போகணும். அப்பேற்பட்ட வைரத்தோடு அதித்தி என்று பெயர், தேவ மாதா, அதை அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அம்மணி போனான் நரகன். ஒன்றும் தகராறு சொல்லாமல் இந்த தோடுகளை கழட்டி கொடுத்தீர்களானால் நல்லது, இல்லை என்றால் நான் அசுரன், என்னுடைய அசுரத்தன்மையை காண்பித்து கொண்டு தோட்டை எடுத்துக்கொண்டு போகுது. தங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கேட்டான். கடகடன்னு தோட்டை கழட்டி கொடுத்துட்டா வேற என்ன பண்ணுவோம். அந்த தோட்டை எடுத்துன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான். அது ரேடியேஷன் மேலே விழாச்சு. தங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டான். அவன் அதிதியை பார்க்க சாயங்காலம் வந்தான் தேவேந்திரன். பார்த்தா காது மூலியாக இருக்கு. அம்மா அவன் தோடு எங்க? நரகன் எடுத்துன்னு போயிட்டான்னு நடந்த வரலாற்றை சொன்னான். அப்படியே அவன் நரகன் மீது படையெடுக்கலாம்னு கதறல் தேவேந்திரன். என்ன படையெடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நரகனை ஜெயிக்க முடியாது. அவன்கிட்ட வேற திருமால் கொடுத்த ஆயுதம் ரத்துக்கு மேலே போட்டான். அதுக்காக என்ன பண்ணினான், நம்ம அம்மாவுக்கு தோடும் வரணும், நரகனும் போகணும். அது நரகன் ஒரு அசுரன், பூபாரத்தை சேர்ந்தவன். அவனை ஒழிக்கிறதுக்கு பூபாரத்திற்க பரந்தாமன் பூலோகத்தில் கிருஷ்ணனாக துவாரகையில் இருக்காருன்னு தெரியும். அதுக்காக ஐராவதத்தில் ஏறி கண்ணபிரானுடைய துவாரகைக்கு வந்து கண்ணனை வணங்கி சரணாகதி பண்ணான். கிருஷ்ணா, என்னுடைய தாயார் அதிதி, அவளுடைய தோட்டை மீட்டு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை.
சரி, தாயாருக்கு தோடு வாங்கி போகணும்னு ஆசைப்படுற மகன் யார் இருக்கா? அவசியம் அந்த தோட்டை மீட்டுலாம், நீ போ என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் கருடனை நினைத்தார். அடுத்த வினாடி கருடன் துவாரகைக்கு வந்து நின்றார். ரொம்ப நாளாச்சு வேலை செஞ்சு, கூப்பிடவே இல்லையே சுவாமி அப்படின்னு கருடன் முன்னாடி வந்து நின்றாராம். என்ன வேலைக்காரன் சொல்லுவானா? கருடன் அப்படி எம்பெருமானை பார்த்து கை குவித்து தன்னுடைய இறக்கைகளை சிறகெடுத்து நின்று தயாராக இருப்பதை காண்பித்தார். அப்போ யோசிச்சு பார்த்தான் பகவான், நல்ல ஞாபக சக்தி வேணும். நான் இப்போ நரகனோட போரிட போகிறோம். நரகனோட போரிடும் பொழுது நரகனை எப்படி கொல்ல முடியும்? பூமி தேவியே சொல்லணும், இவனை கொல்லுன்னு அப்புறம் தான் கொல்ல முடியும். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தான். பூமி தேவியே இருக்காளே, அவளை அழிச்சுட்டு போயிடணும்னு நினச்சான். பூமி தேவி தான் சத்யபாமா, பூமியின் அவதாரம் சத்யபாமா. சத்யபாமா நீயும் வாயேன், எங்கே யுத்தம் பண்ணுது எப்படி இருக்கு? சரி, அதுக்கு என்ன யுத்தத்தில் கெட்டிக்கார, வேறு யாரும் வேண்டாம், சைன்யம் கிடையாது, கருட பகவான் நீ நான். அதனால் கருடன் மேரி கொண்டு சத்யபாமாவோட கூட கண்ணபிரான் பிராக்ஜோதிடபுரம் சென்று யுத்தம் பண்ணான். நரகரோட கூட போய் படையும் வந்தது. யுத்தத்தில் நரகரை எம்பெருமான் நேரே சந்திக்கிறான். சத்யபாமா தான் பக்கத்தில் இருக்கான். சந்திக்கும் பொழுது நரகன் ஒரு பெரிய அஸ்திரம் போட்டான். அது கண்ணபிரான் மார்பிலை தாக்கிட்டு ஊந்துட்டான். கண்ணபிரான் விழுந்தா மாதிரி நடிச்சுட்டான். நஞ்சை பிடிச்சிக்கிறான், வேத்து கொட்டுறது. சத்யபாமா தேவி கேட்டான், ஏன் இப்படி அடிப்பீரா? அடிக்கோளே, அவனை கொல்லுங்கோளே அப்படின்னா. நீ சொல்கிறியா, அப்போ கொண்டுடுறேன் அப்படின்னா. ஏன் நான் சொன்னா தான் கொல்லி வைக்கலாம், அவனுக்கு வர அப்படி தானப்பா கொடுத்துருக்க, நீ தானே அவனுடைய தாய் பூமி தேவி, நான் கொல்லு என்று மனமாற சொன்னபோது தான் கொண்டா அவன் சாவான்னு சொல்லியிருக்கே, இவன் மனமாற சொல்கிறியான்னா சொல்கிறேன்னு விட்டான். கணவன் பட்ட பாடு. உடனே நரகாசுரனை என் பெருமான் சம்மதித்தான். நரகாசுரன் கண்ணபிரான்ட்டு மன்னிப்பு கேட்டு, நான் எல்லாரையும் நிம்மதி இல்லாமல் வைக்க வச்சுட்டேன், வாழ்க்கையில் பல பேர் நிம்மதியை கெடுத்தேன், மகிழ்ச்சி இல்லை. இப்போ நான் இறந்த நாளை எல்லாரும் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா தீபாவளி பண்டிகை, நரக சதுர்தசி பண்டிகை கொண்டாடும். தீபாவளி வேறு, நரக சதுர்தசி வேறு கொண்டாடணும். அதன் பிறகு எம்பெருமான் நரனுடைய அந்தப்புறத்தில் போய் அந்த தோட்டை எடுத்துக்கொண்டு கருடன் மீது சத்தியபாவம் அடைந்து கொண்டு சொர்க்கம் போய் அந்த தோட்டை இந்திரன்ட்ட கொடுத்தான். இப்படி இந்திரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான் என்பது. இதை பற்றி இதுவரை நாம் சொன்ன இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லி இந்த திருநாமத்தை விளக்கும் ஸ்லோகம் கேளுங்க. சசீஷாபிஷ்டதானார்த்தம் சத்யயா நரகம் ஹன்ன பிராக்ஜோதிஷபுரீம் பிராப்ய சசீஷாபிஷ்டதாயகா. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சசீஷாபிஷ்டதாயகாய நமஹா. இதற்குரிய தமிழ், சசியின் கணவன் வேண்ட அமுதை பொழியும் அதிதி அணிந்திருந்த தொட்டை மீட்பான் நரகன் தாயாம் சத்தியை ஆன பூமியுடன் ஏகி பிராக்ஜோதிபுரம் போனான் கண்ணன் சசீஷாபிஷ்டதாயகனானே. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ
प्रयच्छ